நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் ஆதியாகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஆமென். பரிசுத்த வேதத்தில் முதல் அதிகாரம் முதல் வசனத்தில், முதல் அதிகாரம் கடைசி வசனத்திலும் தேவன் இடம்பெறுகிறார். அதேபோல் புதிய ஏற்பாட்டின் முதல் அதிகாரம் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலும் நம் இயேசு கிறிஸ்து இடம்பெறுகிறார். அதேபோல் வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 21ஆம் கடைசி வசனத்திலும் இயேசு மற்றும் ஆமேன் இயேசு இடம்பெறுகிறது. பழைய ஏற்பாட்டின் முதல் அதிகாரம் துவக்கத்திலும் முதல் அதிகாரம் முடிவிலும் அறிய வேண்டியது தேவனோடு ஆரம்பித்து தேவனோடு முடிக்க வேண்டும் என்பது. அதேபோல் புதிய ஏற்பாட்டிலும் இயேசுவோடு ஆரம்பித்து இயேசுவோடு முடிக்க வேண்டும் என்பதாகும். ஆனால் ஆதியாகம புஸ்தகம் கடைசி அதிகாரம் 50வது அதிகாரம் 26ஆம் வசனத்தில் எகிப்து என்ற ஒரு சவப்பெட்டி என்று பார்க்கிறோம். எகிப்தும் சவப்பெட்டியும் எதை காண்பிக்கிறது என்றால், எகிப்து என்ற உலகத்தையும் இந்த உலகத்தின் முடிவு அழிவு மரணம் என்பதை காட்டுகிறது. பாவம் பூர்ணமானவுடன் அழிவு மரணத்தை உண்டாக்குகிறது. அது மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரமாகிய மல்கியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஒரு ஆசீர்வாதமான வசனமாக இருக்காது. இதிலிருந்து நாம் அறிய வேண்டியது என்ன? எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, நீங்கள் துவங்கும் வருடங்கள், துவங்கும் மாதங்கள், துவங்கும் நாட்கள், வாரங்கள், துவங்கும் அனுதின வேலைகள், தொழில்கள் தேவனோடு தான் ஆரம்பிக்கிறோம். ஆனால் துவங்கின நாளை, துவங்கின வாரத்தை, மாதத்தை, வருடத்தை ஆசீர்வாதத்தோடு முடிக்கிறோமா? அல்லது சரிவர ஓட முடியாமல் நின்று விடுகிறோமா? உலகத்து ஒத்த வேஷம் தரித்து முடிக்கிறோமா? நாம் நம்மையே அனுதினம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். நாம் தேவ ஆசீர்வாதங்களோடு நாட்களையும் வாரங்களையும் மாதங்களையும் வருடத்தையும் அழகாக துவங்குகிறோம். அதைவிட மகிமையாக அந்த நாட்களையும் மாதத்தையும் வருடத்தையும் முடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அழகாக கானானை அடைய ஓடினார்கள். ஆனால் வழியிலே வனாந்தரத்திலே ஓட்டத்தை அநேகர் முடித்து விட்டார்கள். இஸ்ரேலின் முதல் ராஜாவும் அழகாக ஓட்டத்தை ஆரம்பித்து முடிவோ பரிதாபமாக முடித்து விட்டான். இப்படி அநேக காரியங்கள் வேதத்தில் நாம் குறிப்பிடலாம். ஆனால் நாமும் அப்படி ஓடி முடிக்காமல் தேவனோடு ஆரம்பித்து தேவனோடு முடிப்போமாக. ஆமென். God bless you.